ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஎஸில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டாலர் ட்ரீ ஷாப்பில் இருக்க கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே $1 கம்மியாக தான் வரும். அட் த மேக்ஸே பார்த்தீங்கன்னா $1 தான் இருக்கும். இங்கே வந்து $1 நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா 70 rupees அந்த மாதிரி வரும். மெட்டீரியல் பேஸ் பண்ணி கரண்டி, ஸ்பாச்சுலா, தோசை கரண்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் தனியாகவே ஒரு ரேக்கில் செப்பரேட்டடாக வச்சுருந்தாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் தான். இது வந்து நம்ம டெய்லி பேஸ் சமைக்கிறதுக்கு வந்து இந்த மெஷரிங் ஸ்பூன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ப்ரஷ். ஆக்சுவலாக இது வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் செஞ்சது. இது வந்து குட்டியாக ஒரு ஹேண்ட் பீட் வச்சுருந்தாங்க. நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் செஞ்சது. இப்போ பார்க்குற ஐட்டம் பார்த்தீங்கன்னா பீட்சா கட்டர் தான். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாகவே இருந்துச்சு. இது வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குற ஐட்டம் என்னென்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப். இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக ஸ்டீல்லே இருந்துச்சு. இந்த ஐட்டம் வந்து மீட் மேஷர்னு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தயிர் கடையிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம 2-in-1 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கும் புதுசாக தான் இருந்தது. இது வந்து அவகேடோ மேஷர். அவகேடோ டீசீட் பண்ணுறதுக்கு கீழவே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருந்தோம், அதுக்கும் அட்டாச்சாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பைப்பிங் பேகு. இந்த பைப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா கேக் மேலே நம்ம க்ரீம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு செட்டாகவே ஆக்சுவலாக 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா பார்க்க க்யூட்டாக இருந்தது. பட்டர் ஸ்டோர் பண்ணுற பவுல். இது வந்து செராமிக்லேயே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு இந்த மெட்டீரியல். ஒரு அழகான டிஷ்யூ ஹோல்டர் கூட இருந்தது. இது வந்து நம்ம டைனிங் டேபிள்லாம் இருந்ததுன்னா அங்கே வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டைமர் இருந்தது. டைம் வச்சு சமைக்கிறவங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே ரீசெட் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் இருந்ததுன்னா அது வந்து ஆக்சுவலாக அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துடும். பட் இந்த மாதிரி நைஃப் வந்து எப்போவுமே எடுக்கவே எடுக்காது. ஸ்டீலில் நல்லா மேட் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரேஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதிலே வந்து கப் கேக்கு, ப்ரெட் லோஃப் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாகவே ஒரு சைடில் வந்துட்டு கிளாஸ் ஜார்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் கப்ஸ் இந்த மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு சில கிளாஸ் கப்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டடாக இருந்துச்சு. பார்க்கவும் அழகாக இருந்தது. கிளாஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு ஷேப்பில் அந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.
ரிமைனிங் வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செராமிக்கில் இருக்கக்கூடிய கிளாஸஸ், பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் அதெல்லாமே தனியாக ஒரு ரேக் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருந்தது. கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேட்ஸ் இதெல்லாம் தனியாகவே இருந்தது. அதுலேயே செட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. எல்லாமே சேர்த்து $1 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹேண்ட் க்ளவுஸ், டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோஸ்டர், டேபிள் மேட் இதெல்லாமே தனியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ரேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ப்ளஸ் செட் பவுல்ஸ் இதெல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தது. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வந்து எதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில், அதுக்கப்புறம் வந்து ட்ரே இதெல்லாமே வந்து தனியாக ஒரு ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஒரு ரேக் ஃபுல்லாகவே தனியாக வந்து பார்ட்டி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து தீம்க்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணுறது தானே வந்து ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர்லேயும் வந்து அதே கலர்லேயே வந்து பவுல்ஸ், ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கிச்சன்வேர் ஐட்டம்ஸ் இல்லாமல் ரிமைனிங் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் இன்னைக்கு வந்து வெறும் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து செட்டாக வாங்கணுன்னா அதுக்கு வந்து இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து யுஎஸில் வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருக்கும்.
என்னால் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அது ஓரளவுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.